ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் செமி சேனல். நம்ம திருக்குறள் ரிவிஷனில் இதுக்கு முன்னாடி 6th 7th 8th இருக்கக்கூடிய எத்தனை அதிகாரம், அதில் எவ்வளோ குறள் இருக்குது, மொத்தமாக 20 அதிகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இப்போ வந்து 16 அதிகாரம் வந்து கவர் பண்ணிட்டோம். 16 அதிகாரங்கள் 6 to 8 கவர் பண்ணிட்டோம். புது புக்கில் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ மீதி இருக்கிற 4 அதிகாரமும் வந்து 10வது 9வது புத்தகத்திலையும் இருக்குது. நம்ம அதை இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாழ்வியல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது? திருக்குறள். வாழ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்றது எது? திருக்குறள். அதை எழுதினவர் திருவள்ளுவர். ஸோ இப்போ இதில் வந்து எந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம். பொறுமை உடையது அப்படிங்கிறது தான் பொறையுடைமை. ஸோ அதில் என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது தன்னை தோண்டுபோரை கூட தாங்கக்கூடியது நிலம். அதுபோல் தன்னை இகழ்ந்து பேசுவரையும் வந்து பொறுப்பது வந்து தலை சிறந்தது. தலை. ஸோ அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிலம் போல அப்படிங்கிற ஊம உருவு வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து உவமை அணி. அடுத்த குறள் பாருங்க. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது திறனல்ல தற்பிறர் செய்யணும் அப்படியாது தமக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தா கூட நம்ம வந்து மனம் நொந்து, அப்படிங்கிறது இந்த இடத்துல மனது நொந்து அறநல்ல, அதாவது அறம் இல்லாத செயல்களை அவங்களுக்கு வந்து செய்யாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. திறனல்ல தற்பிறர் செய்யணும் மனது நொந்து, நோங்கிறது இந்த இடத்துல மனம், அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 3வது குறள் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். இது வந்து ஈஸியானதுதான். அதாவது ஒருத்தவங்க வந்து செருக்கு ஆணவம், அதனால வந்து துன்பம் தந்தவரை, அதை வச்சுக்கிட்டு துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மிகுதியான் மிக்கவை, செருக்கு உடையவன் நமக்கு தேவையில்லாத தொல்லைகள் கொடுத்தா கூட அதை செஞ்சவங்கள தாம்தம் தகுதி, இந்த இடத்துல தகுதி அப்படிங்கிறது பொறுமையை வச்சு சொல்றாரு. ஓகேங்களா. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு சொல்றாரு. தகுதிங்கிறது இந்த இடத்துல பொறுமையை குறிக்கும். ஸோ இந்த அதிகாரத்துல மீதி இருக்கக்கூடிய 7 குறளும் வந்து நம்ம செப்பரேட்டா பொறையுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரமாவே நம்ம வந்து சேனல்ல போட்டிருப்போம். பார்க்குறவங்க வேணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இது 9th ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இதுலேயே வந்து அணி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களா. அணி பாருங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த செல்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய இடத்துல வருது. மொத்தமாக 4 இடத்துல வருது. ஆனால் செல்வம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே பொருளை தான் தருது. சரிங்களா. அப்படிங்கிறதுனால அது வந்து சொல்லும் பொருளும் ஒரே மாதிரியே நிறைய டைம் ரிப்பீட்டடாக வர்றதுனால அது பேர் சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க. இதுவும் அடுத்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இதுல நாடி அதாவது விரும்பி அப்படின்னு அர்த்தம். மிகை நாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாடி அப்படிங்கிறது வந்து ஒரே பொருளை தர்றதுனால இதுவும் வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சரிங்களா. அடுத்து பாருங்க. சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசும்பன் களத்துள் நீ பெய்தீர் அற்று அப்படிங்கிற ஒரு ஊர்பு வர்றதுனால அது வந்து ஊமை அணி அற்று அப்படிங்கிறதுனால. சரிங்களா. அடுத்து பாருங்க. வேற எதுவும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நூல்வெளியில நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களா. உலக பண்பாட்டின் தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இது கூட கேட்கலாம். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் அப்படின்னு சொன்னா திருக்குறள். இதுல பாத்தீங்கன்னா இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை, முப்போல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை, இதெல்லாம் வந்துட்டு அதோடைய பெயர்கள். இதெல்லாம் நமக்கு வந்து புதுசா இருக்கிறது பாத்தீங்கன்னா முதுமொழியும் பொருளுரையும். மீதி எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து பாருங்க. அடுத்து தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். அதில் பதிமர்னா 10 பேர். ஓகேங்களா. மணக்குடவர், தாமத்தர், ஃபர்ஸ்ட் பாருங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் அப்படிங்கிற 10 பேரால வந்து இதுக்கு வந்து முற்காலத்தில் உரை எழுதப்பட்டது. இதுல வந்துட்டு பரிமேலழகர் உரையை தான் வந்துட்டு சிறந்த உரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. போற்றும் பாடல்களின் தொகுப்பே வந்து திருவள்ளுவ மாலை. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் நாட்டில் மிக்க கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல், இதுவும் கேட்பாங்க. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல், உலக மக்களுக்கு தமிழ் மொழியின் பங்களிப்பு அப்படின்னு கேட்டாலும் அதுதான். உலக பணுவல் அப்படின்னு சொன்னாலும் திருக்குறள் தான்.
பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு வேறு பேர் என்னது? நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதர், பெருநாவலர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து நூல்வெளியா இருக்குது. ஸோ இப்போ இந்த 10 பேரை வந்து நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஷார்ட்கட் போட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தருமர், அதை 10 பேர் கொடுத்துட்டு இதில் யார் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. ஸோ அதனால இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் நீங்கள் பெஸ்ட்டு. தருமர், மணக்குடவர், தாமத்தர், பருதி, பரிபெருமாள், பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள் இருக்கா சொல்லிட்டு காளிங்கர். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, அடுத்த அதிகாரம் அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈனிருங்கி வந்து என்ன செய்மான்பட்ட காரில் உள்ளத்தான் காந்தி மீதானே பாரதி சின்ன பெயர். ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து சில திருக்குறள் பற்றி ஆராய்ச்சி செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. முதலில் அச்சிடப்பட்ட திருக்குறள் வந்து முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது. அதே மாதிரி ஒரே ஒரு அதிகாரம், இருமுறை வரக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் வந்து தஞ்சை ஞானப்பிரகாசர் 1812. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலில் உரை எழுதுவர் மணக்குடவர். சிறப்பு வாய்ந்த உரை தான் பரிமேலழகர் உரை. திருக்குறளில் கோடி அப்படிங்கிற வார்த்தை வந்து 7 இடங்கள்ல இருக்கு. 7க்கும் அதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் இருக்கு. 7 அதுக்கு அடுத்தது எத்தனை? 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. திருக்குறள் ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்த வந்து ஜியு போப். அடுத்து திருக்குறள் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 2வது இதுல வர மாதிரி எதுவும் இல்லை. இப்ப என்ன அணியும் மட்டும் பார்த்துடலாம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதாவது மற்ற தொழில் செய்பவரை முழுபோரை தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏகதேச உருவகாணி. ஏகதேச உருவகாணின்னா ஒரு விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றதை வந்து உருவகப்படுத்தாமல் விடுறதுக்கு பேர் தான் வந்து ஏகதேச உருவகாணி. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற திருக்குறள் பார்த்தீங்கன்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கும். அதுவும் வந்து ஏகதேச உருவகாணியில தான் வரும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழிந்தும் உழவே தலை. இதை தான் வந்து படத்துக்கு ஏற்ற திருக்குறள். 5 சால்புகளில் 2 நாணமும் இணக்கமும் நினைக்கிறேன். அனைவரிடத்திலும் இரக்கம் அப்படிங்கிறது என்னது? ஒப்புரவு. அடுத்து உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யாரு? உழவர். அடுத்து தான் நானான் ஆயின் டேஸ் நாணத்தக்கது. ஆழி என்பதன் பொருள் கடல். அடுத்து பாருங்க, மாற்றாரை மாற்றும் ஒழுக்கமான குடிகள் தவறு செய்வதில்லை. இந்த இடத்துல இருக்கு, தவறு செய்வது இல்லை. ஆற்றாரை மாற்றும் அறம் தானான ஆயின் டேஸ் நாணத்தக்கது இன்னும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே முடிச்சிருச்சுல. அடுத்து படை தான் நானான் ஆயின் படை நாணத்தக்கதுன்னு வருமா? மாற்றாரை மாற்றும் படைன்னு வரும்னு நினைக்கிறேன். இது சரியா எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது 9th ஃபுல்லாக முடிஞ்சு